எங்க வருகிறாரு? சுமித்திரை நாட்டுக்கு வருகிறாரு. அங்க யாரு இருக்கா? இல்ல குழந்தை இல்ல. குழந்தை இல்ல. முடிப்போங்க. ஒரு மனுஷன் இயல்பு தானே. ஆமா. அப்படின்னு சொல்லி சுமித்திரை நாட்டுல வந்து சுமித்திரை என்கிற பெண்காலை 3வது திருமணம் முடித்தாரு. புள்ள பிள்ளையா இருந்தா 3 பொண்டாட்டியா கொடுத்தச்ச புண்ணியம்ல. ஆமா ஆமா. அப்படி தசரத சக்கரவர்த்தியும் 3 பெண்கொடியானவர்களும் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? அங்கே கணவனோ மனைவியுமா மனைவியோமா இன்றி ஆண்டு வாரா போலே சக்கரவர்த்தி 3 மனைவிமார்களோடு நல்ல முறையில வாழ்ந்து வரையா. 3 பேர் அப்படி கணவனும் மனைவியுமாக. மைக்கு ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? மைக் இருந்தா போதுமா? தாங்கி பிடிக்க ஸ்டாண்ட் வேணும். அவ்வளவு பொருத்தமா இருக்காங்க அந்த 3 பேர். 3 பெண்கொடியானவர்கள். ஆமா. 3 மனைவிமார் முடிச்சோம். ஒரு கஷ்டமும் இல்லையா. நல்ல முறையில வாழ்ந்து வராரு. ஆமா. ஏன்னா அயோத்தி மாவட்டம் சொன்னா அவ்வளவு அழகா இருக்கும். ஆமா. அவர் எப்படி ஆண்டு வருகிறாரு? 6ல் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி. ஆமா. 6ல் ஒரு கடமைன்னு சொன்ன என்ன தெரியும்? தெரிஞ்சா வாங்க அறிவிக்கிறா. அடிச்சிருக்கியா? 6ல் ஒரு கடமைன்னு சொன்ன என்ன தெரியுமா? இப்ப வயக்காட்டுல ஏதாவது போடணும் தெரியுமா? ஏதாவது நெல்லு பயிர் அப்படி போடும் பொழுது அதுல 6 பங்கு இருந்ததுன்னு சொன்னா ஒரு பங்கு யாருக்கு? அரசாங்கத்துக்கு. 5 பங்கு அவருக்கு. அது சம்சாரி. அதுதான் 6ல் ஒரு கடமை. அதே அது மணின்னு சொன்னா இப்போ இந்த ஊரில் வச்சுக்கோங்க, நடுவுல ஒரு மணி மண்டபம் இருக்கும். ஆமா. நம்ம குடும்பத்துல யாராவது ஒரு கஷ்டம்னு சொன்னா அந்த மணியை போய் அடிக்கணும். கஷ்டம் இருந்தா போய் அடிக்கணும். அதை கேட்டு நாட்டோட அரசன் வந்து நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைப்பாரு. ஆனா இது நாள் வரைக்கும் அந்த அயோத்தி பட்டணத்துல யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்ததும் கிடையாது. யாரும் போய் மணி அடிச்சதும் கிடையாது. எல்லாருமே நிகருக்கு நிகரா இருக்காங்க. ஆமா. அந்த அயோத்தி பட்டணத்திலே தசரத சக்கரவர்த்திக்கு உன்னை கெட்டதுக்கு எங்க அண்ணன் வீட்டு நான் அப்படி இருந்தேன். அப்படி சக்கரவர்த்திக்கு ஏகபோகமான சொத்து சோர்கள் எல்லாம் இருந்தோம்.